கிட்ஸ் ஸ்பெஷல் சீரீஸ் 4ல் நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ராகி பால் பாயசம் தான் பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ராகி பால் செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்து நல்லா சலிச்சிட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி இந்த பவுலில் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து பாருங்கள். தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல தண்ணியான பதத்தில் கரைச்சிக்கோங்க. கரைச்ச ராகி மாவை இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நான் 3 டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பால் தண்ணியாக கரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணும்போது நல்ல கூழ் பதத்துக்கு வந்துடும். இப்போது ராகி பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெல்லமோட பாகு ரெடி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ராகி மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மீதி இருக்கிற சக்கையை எடுத்துடலாம். இப்போ பாலை நல்லா மிதமான சூட்லேயே நல்லா கூழ் பதத்தில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ராகி மில்க் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாங்கிரி சிரப்பை ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு அடுப்பை சிம்மர் பண்ணிக்கோங்க. 1 மினிட்டுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப். ராகி மில்க்கு இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக தேங்காய் பால் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாராளமாக நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டி ராகி பால் பாயசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.